அப்போ காளான்கள், சில வகையான காளான்கள் உடலுக்கு நல்லது, சில வகையான காளான்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, சில வகையான காளான்கள் நேரடியாகவே உடலில் இருக்கக்கூடிய அமிலங்கள், குறிப்பாக ஹார்மோன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்திற்கு முன்பு நம்ம வட இந்தியாவில் குறிப்பாக பனி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய ஒரு வகையான காளான் புற்றுநோய்க்கு தீர்வளிக்குமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு, நல்ல மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது கூட ஆராய்ச்சி முடிவு வரதை பார்க்குறோம். ஆனாலுமே இவற்றையெல்லாம் உணவாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் இந்த நோயை தீர்க்க வல்லதுங்கிறது தான் ஆராய்ச்சி முடிவாக இருக்கே தவிர, இந்த காளானை நீங்கள் உணவாக சாப்பிட்டா உங்களுக்கு புற்றுநோய் குணமாகுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இன்றைக்கு காளான்கள் அளவாக சாப்பிடும்போது நமக்கு நல்லது, உடலுக்கு ஆரோக்கியமானது தான். ஆனால் எல்லாருக்கும் ஆரோக்கியமானதாங்கிற கேள்விக்கான பதில் இல்லை. அடிக்கடி சாப்பிடலாமாங்கிற கேள்விக்கான பதில் கூடாது. காளானை சாப்பிடும்போது மற்ற உணவுகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் காளான் சாப்பிடுவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. செரிமானத்திற்கு கடினமான உணவுகளில் காளான் ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறதுனால கவனத்தோடு காளானை சாப்பிட வேண்டும். இன்றைக்கு சைவர்கள் காளானை விரும்பி சாப்பிட்றாங்க, அசைவர்களும் காளானை விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதை சாப்பிட்டா ஆடு இறைச்சி போல சுவை இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. வழக்கமாக சாப்பிடுகின்ற அசைவ உணவுகளுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை பயன்படுத்தலாமே தவிர, இதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அபிரிதமாக இருந்தாலும் கூட உடலுக்கு இது அளவாக சாப்பிடும்போது நன்மையும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில வகையான ஒவ்வாமையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கவனத்துடன் காளானை உணவில் சேர்க்கலாம், தவறு கிடையாது.